ஹாய். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து. ஓகே, எல்லாத்தையும் இழந்துட்டு உக்காந்துட்ருக்கேன். எல்லாமே நான் என்னடா ஐ லாஸ்ட் மை டேடி. எஸ், பாலா போன குடினால் எங்கள் அப்பாவை நான் இழந்துட்டேன். ரொம்ப நாள் ஓகே ஆயிடுச்சு, 18 days ஆகிடுச்சு. காரியம் 21 December 2025 11 PM லிட்டரலாக என் கையில் தான் எங்கள் அப்பா உயிரை விட்டார். அது ஒரு டிஃப்ரெண்ட் இது. இன்றைக்கி டேட் வந்து January 9, 2026. 20 நாள் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இருந்தது. ஒரு நடுவில் எப்படி சொல்கிறேன்னு தெரில, ஒரு மிக்சடாக இருந்தது. இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு சைடு, இன்னொரு சைடு என்ன பண்ண போகிறோம் நம்ம, இதுக்கு மேலே நமக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு இன்னொரு சைடு. நிறையா என்னென்னமோ திங்கிங்கு ஒரு மாதிரி இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, என்னால் ஸ்டெடியாக திங்க் பண்ணவும் முடியல, ஸ்டெடியாக இருக்கவும் முடியல. ஸ்டெடியாக பண்ணணும்னு நிறையா இருக்கும்ல, அது எதுவுமே ஸ்டெடியாக பண்ண முடியல. அந்த மாதிரி கஷ்டகாலமாக இருந்தது. பட் இப்போவும் கஷ்டகாலமாக தான் இருக்குது. எனக்கே தெரில நான் கடைசியாக சிரித்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஹாப்பியாக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரில. ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் எப்போ நான் இருந்தேன் என் லைஃப்பில் அப்படின்னும் எனக்கு தெரில, மெமரியில் இல்லாத மாதிரி இருக்குது. சரி, ஹாப்பியாக இருக்கிறது ஓகே, நான் நல்லா இருக்கேன் நான் லைஃப்பில் அப்படின்னாலும் எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, வருத்தமாக. எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு வார்த்தை வரல. நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசலை. I lost my daddy, I lost myself, I lost hope, but I want to rebuild everything. See, eventually நான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிடுவேன்னு வைங்களா. பட் இழந்ததை டைமோ எங்கள் அப்பாவையும் இதுக்கு மேலே என்னால் திரும்ப வர வைக்கவே முடியாதுல்ல. 2 டைம் போயிடுச்சு எல்லாம். நான் நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன் என் லைஃப்பில் டைமை. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுவும் நான் நிறைய வரி இருக்கேன்ட்டு, அது இல்லை இது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்ட்டு, ஒரு சொந்த வீடு இல்லை, நகை இல்லை, காசு இல்லை, கார் இல்லை, எனக்கு பிடிச்ச வேலை இல்லை, நான் யாருன்னு யாருக்குமே தெரியல, கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு இல்லை, வேறு இந்த மாதிரி இல்லைன்ட்டு நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணால் வந்துடும் எனக்கு. பட் அப்பா இல்லை, எங்கள் அப்பா வந்துடுவாரா? திரும்ப இறந்து போனால் எங்கள் அப்பா வந்துடுவாரா? இருக்காது. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, ஒரு 7 years நிறையா இருக்குது அவரோட மெமரிஸ். நான் வேண்டுமே அதெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு இருப்பேன், எமோஷ்னல் ஆகிடுவேன்ட்டு. சரி, ஒன்று சொல்கிறேன். 12th முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிக்டாக்கு டப் ஸ்மாஷ் மாதிரி பண்ணி வீடியோ போட்டுருவேன். சும்மா 2 வீடியோ போட்டேன். அது அவர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவார் வாட்ஸ்அப்பில். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவருக்கு ஒரு பெருமை, என் பையன் ஏதோ நடித்து ஏதோ வீடியோ போட்டிருக்கான்ட்டு. இப்போ எனக்கும் ஆக்டர் ஆகணும்னு ஆசை. நான் என்றைக்காவது ஒரு நாள் சாவறதுக்குள்ளே ஆக்டர் ஆகிடுவேன். பட் அப்போ அவர் இருக்க மாட்டார் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வருத்தமாக இருக்குது. ஸோ அதான், இருக்கும்போது அவர் சொல்லுவார், நான் இருக்கும்போது உனக்கு என் வேல்யூ தெரியாது, நான் இல்லாத போது தெரியும்னு வர. அது உண்மை, 100% உண்மை அது. ஸோ டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவும் இல்லை, 2மே எனக்கு திரும்ப வராது. பட் இருக்கிற டைமில் நான் கரெக்டாக இருக்கணும். இருக்கிற டைமில் திரும்ப நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை. நிறைய மைண்டில் இருக்குது, பண்ணணுன்ட்டு. பட் ஆக்ஷனில் எதுவுமே இல்லை. என்னால் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்கிட்ட. நான் அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். சொல் முக்கியம் இல்லை, செயல் தான் முக்கியம். செஞ்சு காட்டணும். எங்கள் அப்பாக்காக நான் ஏதாவது
அவருக்காக ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன், எதுவுமே பண்ணல. லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக அவரை ஒர்க் போக விடலை. ஐ மீன் அவர் ஒர்க் போனால் தான் ஃபேமிலி ரன் ஆகுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகலை. அதை தவிர நான் அவருக்கு எதுவுமே அவருக்கு வந்து என்னோட த கேர்ள் ஹூ ஐ எம் கோயிங் டு மேரி, அவளை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை, அதை நான் நிறைவேற்றலை. எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை, அதையும் நான் நிறைவேற்றலை. எனக்கும் 25 வயசு தான் ஆகுது, சின்ன பையன் தானே நானும். கல்யாணம் பண்ணுற வயசானு தெரில, பட் அதுவும் நிறைவேற்றலை. நிறைய பேர் அவர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவங்க முன்னாடிலாம் அவரை தலை நிமிர்ந்து வாழ நான் வைக்கல, எதுவுமே பண்ணல அவருக்காக. கொல்லி தான் போட்டேன், வேறு எதுவுமே நான் அவருக்காக பண்ணல. பட் ஓகே, சாரி டேடி, பட் தேங்க்யூ, ஐ லவ் யூ மோர். சரி, ஓகே இழந்தாச்சு. இனிமேல் இழக்கக்கூடாததை இழக்காமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம்.